8th standard, first lesson. Write about the importance of coins. இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு முக்கியமாக இடம்பெற வேண்டிய முதல் பாயிண்ட்டு, காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. நம்ம வரலாற்றுடைய நிர்வாகத்தை பற்றி அறியறதுக்கு ஒரு முதன்மை சோர்ஸ் வந்து காயின். இதுதான் இந்த கொஷனுக்குரிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்கிட்டாலே அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. காயின்ஸ் ஆர் த குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு காயின் எப்போ வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ த ஃபஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஸ்யூட் இன் 1862. அண்டர் த க்ரௌன் மீன்ஸ் ஆங்கில ஆட்சியின் போது முதல் காயின் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1862 வெளியிட்டாங்க. யாரோட பீரியடில் வெளியிட்டாங்க? எட்வர்ட் 6 அவரோட பீரியடில் தான் வெளியிட்டாங்க. எட்வர்ட் 6 அசண்டட் ஆஃப்டர் குயின் விக்டோரியா. இது வந்து குயினுக்கு அப்புறமா அரியணை ஏறின 7ஆம் எட்வர்டு. அவர் தான் 1862 போட்டார். இந்த குயின் விக்டோரியாங்கிறது வந்து குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் அரியணை ஏறின எட்வர்டு 7 வந்து 1862 காயின் வெளியிட்டார்னு போட்டிருக்காங்க. அண்ட் த காயின்ஸ் இஸ்யூட் பை ஹிம் போர் ஹிஸ் போர்ட்ரேட். இதில் என்ன அர்த்தம்னா, அவருடைய உருவம் தாங்கிய காயினை வெளியிட்டார். போர் தாங்கிய, போர்ட்ரேட் அவரோட உருவம், ஹிஸ் போர்ட்ரேட் அவருடைய உருவம், போர் தாங்கிய, அவருடைய உருவம் தாங்கிய காயினை யார் வெளியிட்டாங்கன்னா எட்வர்ட் 7 வெளியிட்டார். அந்த எட்வர்ட் 7 எப்போ ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம், அசண்டட் ஆஃப்டர் குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் ஆட்சி செஞ்சார். அவர் எப்போ காயின் வெளியிட்டார்னா 1862. இந்த பாயிண்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ காயின் வெளியிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா was formally set up in 1935, was empowered to issue government of India notes. 1935 தான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காயின் வெளியிட்டாங்க. The first paper currency issued by RBI in January 1938. 1938 தான் RBI வந்து காயின் 5 ரூபா நோட்டை வெளியிட்டிருக்குது. இதில் பாருங்கள், பியரிங் த போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் 6. இதில் யாருடைய உருவம் தாங்கிய நோட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா 6ஆம் ஜார்ஜ் அவருடைய பியரிங் த உருவம் தாங்கிய நோட்டை, 5 ரூபா நோட்டை RBI 1938 வெளியிட்டிருக்குது. இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி இது. அதுக்கப்புறம் எட்வர்ட் 7 issued the coins by him, issued the coins for his portrait in 1862 அப்படின்றதெல்லாம்